வணக்கம் நண்பர்களே. இன்றைய திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சிந்திரன் பெரியகுளம் உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அதிகாரம் 64. அதிகாரம் 64 அமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவி காலம் முறை செயல் ஆராய்வான் அமைச்சன். வன்கண் குடிக்காத்தல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. உறுதி நற்குடி கல்வி விடாமுயற்சி அறிவு அமைச்சர்களின் பண்போ. பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தல் சேர்த்தல் காத்தல் அமைச்சன் செயல். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையார் சொல்லலும் வல்லது அமைச்சு. அறிதல் தேர்வு முடிவு அமைச்சரின் கடனாகும். அறனறிந்து ஆண்டமைந்து சொல்லான் எஞ்ஞாண்டும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அறிதல் சொல்லுதல் செயல்படுதல் தலைமை அமைச்சன் பணி. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. அறிவோடு நூலறிவுடையார் செய்ய முடியாத செயல் இல்லை. செயற்கை அறிந்த கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். நூலறிவோடு உலக நிலை ஒட்டிய செயல் சிறப்பு. அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அரசனுக்கு நல்ல அறிவு கொடுப்பது கடமை. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தின் ஓர் 70 கோடி உறும். கேடு கொடுக்கும் அமைச்சன் பகைவன். முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்யார் திறப்பாடு இல்லாதவர். செயல்திறன் இல்லா அமைச்சன் செயல்பாடு முற்று பெறாது. திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.